மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை கண்டித்து இந்தியாவில் ஜனநாயகத்தை குலைக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்து, பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் மாநில ஆளுநர் முற்றுகையும் நடத்தப் போகிறோம். இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு எதிராக நடக்கும் மத்திய அரசு மோடி அரசை கண்டித்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் கார்கே அவர்களும் நாடாளுமன்ற மக்களவையிலும் மேலவையிலும் இன்றைக்கு இதற்காக குரல் கொடுக்கிறார்கள். தோழமை கட்சிகள் எங்களோடு உறுதியாக நிற்கிறார்கள். இந்தியாவில் நீட் தேர்வின் மூலம் ஏழை மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, ஏழை மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற கொடுமையை உரக்கச் சொல்லுகிற தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அவருடைய குரலை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அவரையும் காங்கிரஸ் எம்பிக்களையும் தோழமை கட்சி எம்பிக்களையும் இன்றைக்கு டெல்லியிலே கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது கண்டனத்துக்குரியது, வன்மையாக கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்தியாவில் ஏழை மக்களுக்கு எதிராக, ஏழை மாணவர்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற இந்த உரிமை போராட்டத்தை தலைவர் ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி மாணவர்களுக்கு பின்னாலே, ஏழை மக்களுக்கு பின்னாலே அனைத்து சமூக மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற ஒரே தலைவராக விளங்குகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர் குரலை நசுக்குவதாக இன்றைக்கு பல முயற்சிகளை மோடி அரசு செய்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றம் 7-8 முறை ஒத்திவைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஏன் எதிர்க்கட்சி தலைவரே பேச முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது கேவலமான ஒரு செய்தி. ஆளும் அரசாங்கம் எதிர்க்கட்சியை மதிக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச அனுமதி அளிக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவருடைய குரல்களை கேட்க வேண்டும். நாட்டு மக்களுக்காக நாங்கள் குரல் எழுப்புவதை மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக கோடான கோடி இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிற இந்த முக்கியமான போராட்டத்தில் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி தோழமை கட்சிகளை எங்களோடு இணைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் காக்கப்படும். இந்தியாவிலே ஏதாட்சியமான அரசாங்கம் நடத்துகிற மோடி அரசாங்கம் விரைவிலே வீழும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம். ஆகவே தலைவர் ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கார்கே அவர்களையும் மற்ற தலைவர்களையும் கைது செய்திருக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கு ஆளுநர் மாளிகையை நோக்கி நாங்கள் புறப்படுகிறோம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வேண்டுவது எங்கள் கோரிக்கை. அதை முற்றுகையிடுவதன் மூலம் இந்தியா முழுவதும் எல்லா மாநில தலைவர்களும் இந்த ஏற்பாடு நடக்கிறது. ஆகவே மோடி அரசாங்கத்தின் மோசடியை, மோடி அரசாங்கத்தின் நியாயமற்ற தன்மையை, மக்களுக்கு எதிரான கொள்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்தியாவில் மீண்டும் தலைவர் ராகுல் காந்தி ஆட்சி வந்தால்தான் இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு என்ற நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தலைவர் ராகுல் காந்தி எந்த விலை கொடுத்தாலும் இந்தியாவுடைய உரிமையை, மக்கள் உரிமையை, மாணவ உரிமையை, தொழிலாளர் உரிமையை, அனைத்து மக்களுடைய உரிமையை காக்கிற ஒரே மாபெரும் தலைவர் விளங்குகிறார்கள். அவருடைய தலைமையிலே நாங்கள் அணிவகுத்து நிற்போம். என்ன விலை கொடுத்தாலும் இந்தியாவை காப்போம், சுதந்திரத்தை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்ற உறுதியோடு எங்கள் போராட்டம் தொடரும். சார், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கைதின் போது ரத்த காயங்கள் ஏற்பட்டு கேசி வேணுகோபால் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கார் காவல்துறையால. மத்திய அரசாங்கம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையை, அவருடைய உரத்த குரலை கண்டிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் கைது செய்கிறார்கள். கைது செய்யும் போது பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்துகிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி எதற்கும் அஞ்சாத தலைவர், யாருக்கும் பயன்படாத தலைவர், நேர்மைக்கும் நீதிக்கும் அதை உறுதிப்படுத்தும் தலைவர். ஆகவேதான் தலைவர் ராகுல் காந்தி எடுக்கிற இந்த முயற்சியோடு இந்திய மக்கள் அவரோடு நிற்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலே ஜனநாயகம் காக்கப்படும் என்றால் அது தலைவர் ராகுல் காந்தியால் மட்டும் இருக்கும். இந்தியாவிலே மக்களுக்கு மீண்டும் மீண்டும்
அனைத்து வசதிகளும் செய்யப்பட வேண்டும் என்றால் அது ராகுல் காந்தி தலைமையிலே ஆரம்பிக்கிற மாற்று அரசாங்கம் வரும்போது, காங்கிரஸ் தலைவர் அரசாங்கம் வரும்போதுதான் அது நடக்கும். ஆகவே எத்த கொடுமைகளை செய்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். எங்கள் தலைவரின் உயிருக்காக, பாதுகாப்பிற்காக நாங்கள் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் தங்கள் இன்னுயிரை தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கே சொல்ல விரும்புகிறோம். அனகல் மாளிகை தான். வண்டி அழைச்சிட்டு போனாங்க. கண்டிக்கின்றோம்